பிரியனவர், ஒரு இராணுவத்தினுடைய சேவகன், ஒரு இராணுவத்தினுடைய காவலன், ஒரு இராணுவத்தினுடைய காதலன் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும், அவரே வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நமக்கு வந்து சரியாக கை கொடுக்கல, நாடகத்தை முடித்த உடனே அவருக்கு பட்டாளத்துக்கு போயிடுவேன், நான் மிலிட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டவர். அது மட்டும் இல்லைங்க, அவருடைய வாழ்வியலே பார்த்தீங்கன்னா நாட்டை பற்றி, தேசத்தை பற்றி, அவரே ஒரு காந்திவாதியாக தான் இருந்தார். கதர் சட்டையை ஒரு எப்போ பார்த்தாலும் போட்டுட்டு இருந்தார். அது பார்த்தீங்கன்னா நாளடைவில் அந்த நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும் அவருடைய வாழ்க்கையினுடைய மையமாக ஆகிப்போச்சு. அதனால தான் இந்த பாட்டு கூட நான் சொன்னேன். காஷ்மீரில் வந்து இதய வீணேன்னு ஒரு அந்த படம், அந்த படத்தில் அவர் ஒரு கைடை தான் வருவார். அதுலேயே பாருங்கள், அந்த பாட்டில் சொல்லுவார், எல்லைக்கு காவல் நிற்கும் வீரர்கள், அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஏன்னா ஒரு வீரனுடைய அந்த வாழ்வியலை வந்து எங்கெல்லாம் அவருக்கு கிடைக்குமோ அங்கெல்லாம் சொல்லுவார். ஒரு படத்தை சொல்லுவார், வீரமகன் போராட வெற்றி மகள்